வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஈவெண்ட் பண்ணலாம் எங்கள் டீம் டிசைட் பண்ணாங்க. எங்கே ஈவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணும்போது ஓமானுக்கு போய் ரொம்ப வருஷம் ஆகுது, ஓமானுக்கு போகலான்னு டிசைட் பண்ணாங்க. இந்த வாட்டி 15th மே அன்னைக்கு சலாலாலையும் 16th மே மஸ்கட்லேயும் ஈவெண்ட் பண்ணுறதா டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ சலாலாலையும் மஸ்கட்லேயும் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த கூகுள் ஃபார்ம் இருக்குது. அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நிஃப்டி ப்ளஸில் இருக்குது. பேங்க் நிஃப்டியோட நாளை வச்சு ஏற்றிருக்காங்க. பேங்க் நிஃப்டி காட்டால் 290 பாயிண்ட்ஸ் அப்பில் இருந்தது. இன்றைக்கி மார்கன் ஸ்டான்லி என்ன சொல்கிறான்னா 75லேருந்து 82 வரைக்கும் மார்க்கெட் போகும். 93 இருந்தது டார்கெட்டு, அதை 82 ஆக்கியிருக்கிறான். பேர் கேஸில் 63, புல் கேஸில் 91 அப்படின்னு 63ல 91க்குள்ளே எங்கே வேணால் க்ளோஸ் ஆகுங்கிறான். அது யார் வேணால் சொல்லுவாங்க. இதில் இவன் எதுக்கு சொல்லணும்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் நம்மளுக்கு கவலையே கிடையாது. சி பால் ஹிட் தான் நம்மளோட கவலை. அப்படின்னா என்ன? ஒரு பாலை பார்க்குறோம், வேல்யூ இருக்கான்னு பார்க்குறோம், வேல்யூ இருந்தால் பேத்து எடுக்கிறோம். இதுதான் மேட்டர். இன்றைக்கி தங்கத்தை பற்றி பேசாதன்னு பல பேர் கதறீங்களாம். பட் என்ன பண்ணுது, ஒரு அசட் கிளாஸு எவ்ரி 15 நாளைக்கு 3% மூவ் ஆகுதுன்னா அதை பற்றி பேசி தான் ஆகணும். ஏப்ரல் 3ஆம் தேதியிலேருந்து 255 ரூபா ஏறித்து, நடுவில் ஒரு 250 ரூபா கம்மியாக போச்சு. இது மாதிரி வொலட்டாலிட்டி இருந்தால் பேசி தான் ஆகணும். 8815 ரூபாயில் இருக்குது. அண்ட் 9700 கிட்ட ஆல்மோஸ்ட் இருக்குது 24 கேரட்டு. ஸோ நீங்கள் மேக்கிங்கே வேணாம், வெறும் 3% போட்டாலே அது எங்கேயோ 10,000 தாண்டிடுச்சு. இப்போ ஓகே, இந்த 20 இயர்ஸில் கோல்டு கொடுத்த ரிட்டர்ன் வந்து டாலர் டேர்ம்ஸில் S&P 500, ருப்பி டேர்ம்ஸில் சென்செக்ஸ், நிஃப்டி எதுவுமே கொடுக்கல. இன்ஃபேக்ட் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன், 25 வருஷம், 20 வருஷம், 10 வருஷம் மூணுத்தையும் கம்பேர் பண்ணி மின்ட்டில் ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்கான். உங்களுக்கு போர் அடிக்கிறதுனால அதை பேசாமல் இருக்க முடியாது. கோல்டுங்கிறது எப்போதும் மேலே ஏறாது. இது என்னப்பா இவர் வந்தார் கோல்டை பற்றி பேசினார் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த பீரியடில் கோல்டு ஒரு வாட்டி இறங்கி 2200லேருந்து 1870 முடிஞ்சுது. அதுவும் எனக்கு தெரியும். ஸோ கோல்டுங்கிறது ஒன்லி கரன்சி மட்டும் இல்லை, ஜியோ பாலிட்டிக்ஸும் இன்வால்வ்டு. இந்த கோல்டு ஜியோ பாலிட்டிக்ஸை பற்றி படிக்கிறதுங்கிறது ஒரு ஸ்கில்லு. இப்போ இது மேலே ஏறிட்டுருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு 10 வருஷம் ஃப்ளாட்டாகவும் ட்ரேட் ஆகும். அந்த ட்ரேடு எப்போ வருது அப்படின்னு ஜட்ஜ் பண்ணுறது தான் ஒரு ஸ்கில். ஸோ டாலரில் கிராஷ் ஆனாலும் ரூபாவில் கிராஷ் ஆகாது. பட் அது இப்போதைக்கு கிடையாதுங்கிறத பல தடவை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இப்போதைக்கு வந்து கோல்டு பக்காவாக ரேலியில் இருக்குது. 3304 ஸ்பாட்டில் இருக்குது. இது ஒரு எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷன். 3600 பேஸ் கேஸுங்கிறாங்க. அது டெஃபினட்டாக டச் ஆகிடும். சரி, இது மாதிரி கோல்டு ஏறும்போது பணம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ஓடி வந்துடுவாங்க. பூனாவாலா ஃபின்கார்ப் என்டையர்ஸ் கோல்ட் லோன் பிஸ்னஸ், அதாவது 30 மினிட்ஸ் டேர்ன் அரவுண்ட் டைமு, குயிக்காக நாங்கள் முடிச்சு தருவோம், ரேப்பிடாக டேர்ன் அரவுண்ட் பண்ணி உடனே லோன் கொடுக்குறோம் அப்படின்னாங்க. இவங்க எனக்கு ஞாபகம் இருக்குன்னா ஹவுசிங் ஃபைனான்ஸ் பிஸ்னஸை விற்றாங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இருக்கிறதோட ரேப்பிடாக எக்ஸ்பேண்ட் ஆகி 400 புது பிரான்ச் திறக்க போகிறோம் Tier 2 Tier 3 டவுனில். நாங்கள் வந்து ஆர்பிஐ வந்து டைட் கைட்லைன்ஸை நாங்கள் கன்சீட் பண்ணுவோம். இப்போ வந்து இந்த நியூஸுக்கு அப்புறம் 4.5% ஸ்டாக் ஏறிடுச்சு. இது வந்து ஃபைனான்ஷியல் வேல்யூ ஆஃப் கோல்டுங்கிறது பண்ணுறாங்க. பேசிக்லி என்னென்னா, மக்கள் ஹெட்ஜ் பண்ணுறதுக்காக கோல்டு வாங்குறாங்க. எக்கனாமிக்ஸ்லேயும் ஒரு ஆர்டிக்கிள் வந்திருக்கு. வெறும் கல்ச்சரல் ரீசனுக்காக இல்லை, கோல்டு கொடுக்குற ரிட்டர்ன் வந்து பெட்டர் தென் யுவர் டெபாசிட்ஸு. இப்போ டெபாசிட் ரேட்டு கட் ஆகிடுச்சு, ஆனால் கோல்டு ரேட்டு ஏறும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ண ரூபாவோட வேல்யூ குறையும். ரூபாவோட வேல்யூ குறையறச்ச கோல்டோட வேல்யூ ஏறும். ஸோ இப்போதைக்கு வந்து இது வந்து சூப்பரான பிஸ்னஸ்ஸு. பூனாவாலா ஃபின்கார்ப்பும் இதை என்டர் ஆகிட்டான். இப்போ ரொம்ப காஸ்ட்லி, அதை போய் தொடாதீங்க. மணப்புரம் தான் ஈஸியஸ்ட் டு கன்சிடர். முத்தூட் வந்து அடுத்தது. பட் மணப்புரம் பெட்டர் தென் முத்தூட். மணப்புரம்க்கு அப்புறம் உங்களுக்கு கோல்ட் லோன் எக்ஸ்போஷர் வேணும்னா சவுத் இந்தியன் பேங்க் மட்டும் யூ கேன் கன்சிடர். ஏன்னா அதுவும் வந்து ஒரு ஸ்மால் பேங்க்கு கான்சன்ட்ரேட்டிங் ஆன் கோல்ட் லோன்ஸ். ஸோ உங்களுக்கு மணப்புரம், சவுத் இந்தியன் பேங்க்
அதுக்கப்புறம் முத்தூட். இந்த ஜென்சால் இன்ஜினியரிங் அப்படிங்கிற கம்பெனி வந்து சோலார் பேனல் போட்டுட்டு இருந்தாங்க. அதே சமயத்தில் பெங்களூர் மாதிரி ஊரில் ப்ளூ ஸ்மார்ட் அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மொபிலிட்டி யூஸ் பண்ணுறாங்க. என் ஃப்ரெண்டு திலீப்புக்கு இந்த ப்ளூ ஸ்மார்ட்டுங்கிறது ரொம்ப பிடிக்கும். அந்த கம்பெனியை பற்றி என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பான். அதில் ஆக்சுவலி என்னென்னா ஒரு ப்ராப்ளம், ஏர்போர்ட்டு இல்லாட்டா ரயில்வே ஸ்டேஷன் இல்லாட்டா நீங்கள் ஒன் டே முன்னாடி புக் பண்ணால் தான் இது கிடைக்கும். அதனால சீட் யூட்டிலைசேஷன் கம்மி அண்ட் சார்ஜிங் டவுன் டைம்னால அவ்வளோ நேரம் அதை ஓட முடியாது. ப்ரீமியம் கட்ட மக்கள் ரெடியாக இல்லை. இதனால தான் ப்ளூ ஸ்மார்ட்டுக்கு இருக்கிற ப்ராப்ளமு. அண்ட் ஃபாஸ்ட்டாக நீங்கள் சார்ஜ் பண்ணி 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 பேட்டரியோட யூசேஜை ஓவராக யூஸ் பண்ணி வேல்யூ ஆஃப் தி கார் கம்மி ஆயிடுச்சு. இப்போது இந்த கம்பெனியோட மெயின் பிஸ்னஸ்லேயே ப்ராப்ளம். இதை வந்து நம்மளுக்கு முன்னாடியே தெரியும், உங்கள்கிட்ட சொன்னேன். 65% டவுன் வேல்யூ. இந்த கம்பெனியோட வேல்யூ 0. இன்வெஸ்டிகேஷன் என்ன காட்டுதுன்னா ஃபினான்ஷியல் மிஸ்மேனேஜ்மெண்ட் அண்ட் சிக்னிஃபிகண்ட் ஃபண்ட் டைவர்ஷன் எக்ஸீடிங் 200 crores. இப்போ இந்த கம்பெனியை வந்து நீங்கள் வந்து யார் கடன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அந்த கடன் கொடுத்த கம்பெனியோட ஸ்டாக்கு 7% இன்னைக்கு ஏறி இருக்கு. ப்ரமோட்டர்ஸ் ட்ரீட்டட் ஃபண்ட்ஸ் ஆஸ் பர்சனல் பிக்கி பேங்க். ஸோ அவனோட பர்சனல் ப்ரொப்ரைட்டர் கம்பெனி மாதிரி நடத்தி அதுலேருந்து ஃபண்டு டைவர்ஷன் பண்ணி லக்ஸுரி ரியல் எஸ்டேட்டு வாங்கியிருக்காங்க. இந்த லக்ஸுரி ரியல் எஸ்டேட்டும் பர்சனல் யூஸுக்கும் வாங்கியிருக்கிறாங்க. 1000 கோடி வந்து பவர் ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷன் ஐஆர்இடிஏட்ட வாங்கி நாங்கள் கார் வாங்குகிறோன்னு சொன்னாங்க. இதுலேருந்து ஒரு 200 கோடியை அவங்க ரிலேட்டட் என்டிட்டி மூலமாக வெள்ள அமைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கார்ப்பரேட் கவர்னன்ஸில் ப்ராப்ளமு. ப்ரொப்ரைட்டரி கம்பெனி மாதிரி நடத்திட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிக்கு ஃபோர்ஜ்டு டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க, டைம்லி ரீபேமெண்ட் பண்ணுற மாதிரி. இதில் வந்து இந்த டைவர்ட்டட் ஃபண்ட்ஸ் வந்து சிக்னிஃபிகண்ட் ரைட் ஆஃப் இருக்கும். அல்டிமேட்லி இன்வெஸ்டருக்கு லாஸ் இருக்கும். இப்போ அவங்களுக்கு அர்ஜென்ட்டாக ஃபண்ட்ஸ் வேணுங்கிற சமயத்தில் செபி வந்து இன்ட்ரிம் ஆர்டர் கொடுத்து அவங்க வெள்ள தள்ளிட்டு இனிமேல் அவங்களால பணத்தை ரைஸ் பண்ண முடியாதுன்னு பண்ணிட்டாங்க. செபி வந்து இப்போ ஏன் இதை கவனிக்கிறாங்கன்னா 1:10 ஸ்டாக்கை ஸ்ப்ளிட் பண்ணி நம்பர் ஆஃப் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸை உள்ளே இழுக்கிறாங்க. ஸோ தட் ஸ்டாக்கை ஒரு அளவில் வைக்கலாம். ஸ்டாக் ஒரு அளவில் மேலே இருந்ததுன்னா லோன் வாங்குறது ஈஸி. தயவு செஞ்சு இது மாதிரி ஸ்மால் கேப் கம்பெனியில் மாட்டிக்காதீங்க. எல்லா பாக்ஸும் டிக் ஆகிருந்தது. இப்போது நம்ம கன்சிடர் பண்ண சொன்ன ஒரு ஷேர் பக்கம் வருவோம். இதை நீங்கள் கன்சிடர் பண்ணியிருந்தீங்கன்னா இதுலேயும் சோகால்டு ப்ராப்ளம் ஆகிருந்தது. 2500 கோடி வரைக்கும் ஓவர் ஸ்டேட் பண்ணிட்டாங்க ப்ராஃபிட்னு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. உடனே வந்து நம்ம 1000 ரூபாயில் ஆரம்பித்தோம், 610 ரூபா வரைக்கும் கன்சிடர் பண்ணோம். நிறைய பேர் 700 ரூபாய்க்கு கீழே போன அப்புறம் என்டர் ஆனீங்க. அவங்களுக்கு ஆவரேஜ் வந்து 650. பல பேர் என்ன சொன்னாங்கன்னா பேங்க்கே திவால் ஆகிடும், பேங்க்கில் தாப்பா போட்டுருவாங்க, பப்ளிக் செக்டர் பேங்க்கெல்லாம் ரொம்ப நல்ல பேங்க்கு, இதெல்லாம் ஃப்ராடு, 2 கடையை பூட்டிடுவாங்க அப்படின்லாம் பேசினாங்க. அதுக்கப்புறம் ஆர்பிஐ வெளில வந்து நான் சொன்ன கிளாரிஃபிகேஷனை கொடுத்துருக்காங்க. நேற்று மார்க்கெட் ஹவர்ஸ் முடிஞ்ச அப்புறம் என்ன தெரிய வந்திருக்குன்னா, நாங்கள் ஒரு தேர்ட் பார்ட்டி வச்சு பண்ணோங்க, 1929 crores தான் ப்ராப்ளமு, இந்த குவார்ட்டர் ப்ராஃபிட் நிச்சயம்னு சொல்லிட்டாங்க. இப்போது எஃபிஐ ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர் அதை பார்த்த உடனே அல்வா சாப்பிட்ட மாதிரி சீப்பாக இருக்கே அப்படின்னு வாங்கி டிசம்பர் 2024 இருந்த 24.5% மார்ச் 2025 29.5% ஆக்கிட்டாங்க. இதை பாருங்க, இதுதான் வந்து இன்டெலிஜென்ட் பணம். எப்படின்னா பேங்கே காலி, பேங்கே திவால், பேங்க் ப்ரமோட்டர் ஓடி போயிடுவான் அப்படின்னு பல பேர் பேசிகிட்டு இருக்கும்போது யாரும் வாங்கவே மாட்டாங்க இந்த ஸ்டாக்கை. இந்த கிழவன் தேவையில்லாமல் பேசுகிறான்னு இருந்தபோது யார் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா ஸ்டாக்கும் வித்துட்டு இருந்த எஃப்ஐ கமுக்கமாக வாங்கி அவன் பொசிஷன் 5% ஏற்றிக்கிட்டான். ரீட்டைல் இன்வெஸ்டர் முட்டாள், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர் வின்னர். ஜென்சாலில் ரீட்டைல் வாங்கினா எஃப்ஐஐ இல்லை. இந்த இடத்துல லாஸுங்கிற சமயத்தில் எஃப்ஐஐ வாங்குறான், ரீட்டைல் விற்கிறான். அதனால தான் சொல்கிறேன், இதில் ஒரு எலிமெண்ட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. எந்த பாலை ஆடணும், எந்த பாலை ஆடக்கூடாதுன்னு. ரீட்டைலும் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் விற்றதையும் எஃப்ஐஐ தேங்க்யூ வெரி மச் அப்படின்னு வாங்கி பேக்கெட்டில் போட்டுக்கிட்டோம். 620 650 ஆவரேஜாக கன்சிடர் பண்ணவங்க
உங்களுக்கு பயமாக இருந்ததுன்னா 20% லாபத்தோட வெளியில் வந்துடலாம். பட் வெயிட், இன்னும் டேட்டா வரும், திரும்பி அது 1000 போகும், அப்போ பார்த்துக்கலாம். ஏன்னா என்ன ஆகும்னா சிஇஓவையும் எம்டியும் மாற்றிடுவாங்க. அப்போ நம்மளுக்கு டோட்டலாக என்ஜாய் பண்ணலாம். அதனால் ப்ரைஸ் டு புக்கோட கீழே இருக்குது. இதை கன்சிடர் பண்ணுறது உங்களுக்கு பெட்டர். 2 times புக் வரைக்கும் இந்த மாதிரி பேங்க் சைஸ் போகிறதுக்கு பெட்டர் சான்ஸ் இருக்குது. பட் 1.5 போனாலே உங்களுக்கு பெத்த லாபம் 650லேருந்து. இதை தான் ஹாக்கி எடுத்துன்னு ஓடுறதுன்னு சொல்கிறது. ஹாக்கி வளர்ச்சா யோசிச்சுட்டுலாம் இருக்க முடியாது. பேசிக் பிரின்சிபல் தெரிஞ்சோன்னா ஹாக்கி எடுத்துகிட்டு ஓடணும். ஹாக்கியில் வெயிட் பண்ணோன்னா ஆப்போசிட் சைடு ஆளெல்லாம் உள்ளே வந்துடுவான், கோல் அடிக்க முடியாது. கிரிக்கெட்டில் ஃபுல் டாஸ்ன்னு தெரிஞ்சோன்னா 2 ஸ்டெப்பு இறங்கி சுற்றினா தான் 6 போகும். அதுதான் தோனி பண்ணுவான், அதான் டெண்டுல்கர் பண்ணுவான். வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஃபுல் டாஸ் போலருக்கு பேக் ஃபுட் டிஃபென்ஸ் தான் ஆடணும். அதனால் சேஃப்டிலாம் பார்க்க முடியாது. ஒன்ஸ் நம்ம கேமில் இருக்கிறோன்னா எப்போ ஹாக்கி எடுத்துக்கணும், எப்போ டிஃபென்சிவாக இருக்கணும், எப்போ ஃபுல் டாஸு 6 தூக்கணும்னு நம்மளுக்கு தெரியணும். அப்போ கன்ஃபர்மேஷன் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா இந்த 20% ரேலியை வாங்கி கோல் விட்டுருப்பீங்க. அசீம் பிரேம்ஜி ஆகாஷ் ஐயருக்கு ஒரு லைஃப் லைன் மாதிரி தூக்கி போடுறதா இருந்தார். அதே சமயத்தில் ரஞ்சன் பாயும் போடுறதா இருந்தார். இவங்க 2 பேருக்கும் சிசிஐ அப்ரூவல் கிடச்சிட்டு, இது பிரேம்ஜியோட பிஐ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட் ஸ்கீம் 1 மூலமாக இவங்க போட போகிறாங்க. ரஞ்சன் பை அண்ட் ஃபேமிலி ஆஃபீஸும் போட போகிறாங்க. இந்த பணம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா ஆகாஷாவுக்கு ஸ்பெஷல் கேஷ் வேணும். அதுக்கப்புறம் ஜூன்ஜுன்வாலா ஃபேமிலியோட ஸ்டாக்கு 45% குறைஞ்சிரும். அதர் ஃபேமிலிஸோட ஷேர் ஹோல்டர்ஸும் டைல்யூஷன் இன் ஹோல்டிங் பார்ப்பாங்க. ஸோ பிரேம்ஜி இதை ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறாரு. அதனால் எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸு வினய் தூபே 16%, தூபேயோட பிரதர் 7.5%, மாதவ் பக்தின்னு ஒருத்தர் 9.25%. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து வச்சுருக்காங்க. ஜூன்ஜுன்வாலா ஃபேமிலி மேஜராக வச்சுருக்காங்க. என்ன கேட்டால் அவாய்ட் பண்ணுங்க, பெட்டர். யமஹா எலக்ட்ரிக் 2 வீலர் ஒன்று லான்ச் பண்ண போகிறாங்க இந்தியாவில். ரிவர் அப்படிங்கிற கம்பெனியோடு சேர்ந்து லான்ச் பண்ணுறாங்க. இந்த ரிவர் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ரெடி பண்ணுறவங்க. யமஹா ஒரு ப்ரீமியம் ப்ராடக்ட்னு சொல்கிறாங்க. ஸ்கூட்டராக மோட்டர் சைக்கிளான்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். இப்போ இருக்கிறத பார்த்தா அது ஸ்கூட்டர் மாதிரி தான் தெரியுது. மோர் த மெரியர். எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சேல்ஸ் ஏறப்போகுது. இப்போ ஜாப்பனீஸ் ஹோண்டா ஆக்டிவ் இ அண்ட் QC1ன்னு லான்ச் பண்ணிட்டாங்க. சுசுக்கி எலக்ட்ரிக் ஆக்சஸ் ஸ்கூட்டர் 2025 பாரத் மொபிலிட்டியில் காட்டிட்டாங்க. ஸ்கூட்டரில் இனிமேல் சேல்ஸ் வரது எல்லாமே எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸில் தான் ரேப்பிட் க்ரோத்தாக வரும். JSW ஸ்டீல் என்ன சொல்கிறாங்க, அவங்க JSW மோட்டருக்கு 2 வருஷத்துக்குள்ளே IPO போடுவோம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. இன்றைக்கி இதுதான் செய்தி. இன்றைக்கி கார்த்தால டிப்லேயும் ஒரு டிப்லேயும் நம்ம பட்டாஸ் லிஸ்டாக கன்சிடர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. அவங்கள பார்க்க சொல்லுங்கள். எங்களுக்கு 4 வீடியோ சேனல்ஸ் ஒன்று இருக்குது. பைசா போல்தாயின்னு ஹிந்தி தெரிஞ்சவங்களுக்கு, மணி மாத்துடுன்னு தெலுங்கு தெரிஞ்சவங்களுக்கு, மணி மாத்துன்னு கன்னடம் தெரிஞ்சவங்களுக்கு, மணி பேச்சு மலையாளம்னு மலையாளம் தெரிஞ்சவங்களுக்கு. இந்த சேனலில் அந்தந்த பாஷையில் பார்க்குறதுக்கு அந்த லாங்குவேஜ் இருக்கிறவங்கள்ட்ட சொல்லுங்கள். என் டீம் எஃபர்ட் எடுத்திருக்காங்க இந்த சேனலை கொண்டு வரத்துக்கு. நன்றி, வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிவிடு. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்தை மெசேஜ் பண்ணுங்கள். அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது IRDA அல்லது RBI ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷனில் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கணும்.
வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.